பார்க்கலாம். ஹச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் நேச்சர் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஹேண்ட்ஸம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹெல்த்தி, ஒரு ஹீலர் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள வந்து அதாவது ஒரு கஷ்டங்களில் இருந்தாங்களா காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு திறமசாலி. அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சமயோதன புத்தி சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆசாபாசங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பிறர் யாராவது வந்து இவங்களை ஏமாற்றிட்டாலும் சரி, அவங்க மேலே இவங்க பாசம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு உதவக்கூடிய ஒரு தர்ம சிந்தனை வந்து இவங்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். அதாவது ரோட்டில் ஒரு பிச்சைக்காரங்க யார் இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாலும் மறக்காமல் செய்வாங்க, மறுக்காமல் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நேரம் அவங்களால செய்ய முடியாமல் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வருந்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிவாத குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு மைனஸாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்மையாக தான் இருப்பாங்க. ஹானஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்களே, நேர்மையே சிறந்த குணம். அது வந்து